ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிளாஸ். இன்றைக்கி நம்ம சயின்ஸில் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன். ஓகே, லாஸ் ஆஃப் மோஷன் தெரியறதுக்கு முன்னாடி மோஷன்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மோஷன்னா என்ன? ஒரு பாடி ஒரு மூமெண்ட், சம் சார்ட் ஆஃப் மூமெண்ட்டில் இருக்கிறது பேர் தான் என்னது? மோஷன். ஒரு பாடி, a body is in some sort of movement is called motion. ஓகே, மோஷனோட ஆப்போசிட் அப்படி என்ன? ரெஸ்ட். எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்கிறது பேர் தான் என்னது? ரெஸ்ட். வச்சபடியே இருந்தால் அது பேர் தான் ரெஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துடலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ரெஸ்ட் அண்ட் மோஷன்ஸ் ஆர் இன்டர் ரிலேட்டட் டேர்ம். ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்க? மோஷன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன் அண்ட் ஸோ ஆன். லீனியர் மோஷன்னா ஒரு லைனில் போகிறது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறது போய் லீனியர் மோஷன். சர்க்குலர் மோஷன்னா ஒரு சர்க்குலர் பாத்தில் ஒன்று சுற்றிட்டே இருக்கிறது பேர் சர்க்குலர் மோஷன். ஆசிலேட்டரி மோஷன்னா என்னது? டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட்டில் சுற்றிட்டு இருக்கு. இப்போ சிம்பிள் பெண்டுலம்னா என்ன மோஷனில் இருக்கும்? ஆசிலேட்டரி மோஷன். டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட் பேர் தான் ஆசிலேட்டரி மோஷன். சரி, ஓகே, வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் நம்ம பாடி திடீர்னு ரெஸ்ட்டில் இருக்குது, திடீர்னு அது வந்து இதுவாக ஆரம்பிக்குது. என்ன ஆக ஆரம்பிக்குது? மூவ் ஆக ஆரம்பிக்குது. இல்லை டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுது. அதுக்கெலாம் என்ன காரணம்? ஃபோர்ஸ் தான் காரணம். ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருந்து அது மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? ஃபோர்ஸ் தான் காரணம். ஓகே, அப்போ அந்த ஃபோர்ஸ் என்ன சொல்லலாம்? ஹென்ஸ் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் புஷ் ஆர் புல். புஷ் ஆர் புல் இஸ் கால்ட் அஸ் அ ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் என்ன சொல்லலாம்? புஷ் அல்லது புல். அப்போ பாடிக்கு ஒன்று தேவைப்படுது, ஒரு புஷ்ஷு ஒரு புல். எதுக்கு? ரெஸ்ட்லேருந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு, ஒரு மோஷனுக்கு போகிறதுக்கு, இல்லை ஒரு மோஷன்லேருந்து ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு புஷ் ஆர் புல் தேவைப்படுது. அது பேர் தான் என்னது? ஃபோர்ஸ். ரெண்டுமே ஃபோர்ஸ் தான். ஒரு பாடி ரெஸ்ட்லேருந்து மூவ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு ஃபோர்ஸ் தேவைப்படுது, மூவ்மெண்ட்லேருந்து மறுபடியும் ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கும் சம் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகே, இந்த ஃபோர்ஸை பற்றி தான் நியூட்டன் வந்து 3 லாவாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பற்றி கொடுத்துருக்காங்கன்னா மெக்கானிக்ஸ்னால் ஒன்றுமே இல்லைப்பா. மெக்கானிக்ஸ்னால் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடிஸ். அதாவது ஃபோர்ஸ் வந்து என்ன எஃபெக்டை கொடுக்குது பாடி மேலே, இதை பற்றி படிக்கிறது தான் மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ் இஸ் a branch of physics that deals with the effect of force on bodies. ஓகேவா? அந்த பாடிஸ் மேலே ஃபோர்ஸ் படுறதால என்ன எஃபெக்ட், என்ன விஷயம் நடக்குது, அதை பற்றி சொல்கிறது தான் என்னது? மெக்கானிக்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்ஸை 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, 2 பிரான்ச்சஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் ரெஸ்ட்டை பற்றி சொல்கிறது. இந்த பாடி ரெஸ்ட்டில் இருக்கிறத பற்றி, ரெஸ்ட்டில் இருந்து அண்டர் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் கீழே வர்றதை பற்றி சொல்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டைனமிக்ஸ்னால் மூவிங் பாடிஸ் வந்து அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் கீழே வர்றது வந்து டைனமிக்ஸ். அதாவது மூவிங் பாடிஸ் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணால் அதை பற்றி படிக்கிறது டைனமிக்ஸ். ரெஸ்ட் ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணால் அதை பற்றி படிக்கிறது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, இந்த டைனமிக்ஸை 2 டைப்ஸ் ஆஃப் டிவைட் பண்ணுறாங்க, கைன்மேட்டிக்ஸ் அண்ட் கைனெட்டிக்ஸ் டிவைட் பண்ணுறாங்க. ஓகே, கைன்மேட்டிக்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. கைன்மேட்டிக்ஸ்னால் இப்போது ஒரு பாடி, டைனமிக்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு மூவிங் பாடிஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் அதை பற்றி படிக்கிறது டைனமிக்ஸ்னு சொல்லியிருக்கேன். சரி, ஓகே, அப்போ கைன்மேட்டிக்ஸ் அப்படின்னா இந்த மூவிங் பாடிஸ் மேலே நடக்கிற ஃபோர்ஸை பற்றி படிக்கிறது. ஆனால் வித்தவுட் கன்சிடரிங் எ காஸ் ஆஃப் மோஷன். அது எந்த மோஷனாக வேணா இருக்கலாம். காஸ் ஆஃப் மோஷன் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஆனால் கைனெட்டிக்ஸில் நம்ம காஸ் ஆஃப் மோஷனை கன்சிடர் பண்ணணும். எது இந்த மோஷனுக்கு காரணன்றதை கன்சிடர் பண்ணணும். காஸ் ஆஃப் மோஷனை கன்சிடர் பண்ணணும். இதில் காஸ் ஆஃப் மோஷனை கன்சிடர் பண்ண தேவையில்லை கைனெட்டிக்ஸில். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா கலீலியோவோட இதை பற்றி சொல்லியிருக்காங்க. கலீலியோ வந்து ஒரு சில ஃபோர்ஸை பற்றி ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்? இதில் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, when a force is applied on a body they resist any change. Third point பார்த்துக்கோங்க. when a force is applied on a body they resist any change in the state. This property of body is called inertia. ஓகே, இனர்ஷியானா முதல்ல என்னன்னு பார்த்துடலாம். இனர்ஷியானா ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம சப்போஸ் நம்ம ரெஸ்ட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் திடீர்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா நம்ம பாடி என்ன பண்ணும்? ரெசிஸ்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனுக்கு என்ன பண்ணும்? ரெசிஸ்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பஸ்ஸில் உட்காந்துட்ருக்கோம். பஸ்ஸில் உட்காந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அப்போ நம்ம பாடி வந்து ஒரு மோஷனில் இருக்குது, லீனியர் மோஷனில் இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்குது. பஸ் வந்து போயிட்டே இருக்குது, நேர் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது லீனியர் மோஷனில் அப்படியே நம்ம பாடி ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. திடீர்னு பிரேக் போட்ட உடனே நம்ம பாடி என்ன ஆகிடும்? கொஞ்சம் முன்னாடி போகும். ஏன் முன்னாடி போகுது? ஏன்னா அது லீனியர் மோஷன்லேயே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. திடீர்னு ரெஸ்ட்டுக்கு வந்தோடனே அதால் ரெஸ்ட்டுக்கு உடனே
வர முடியாது. அது பேர் தான் இனர்ஷியா. இனர்ஷியானா என்னது? ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் த ஸ்டேட். அது ரெசிஸ்ட் பண்ணுது அந்த சேஞ்சை. அதாவது மோஷன்லேருந்து ரெஸ்ட்டுக்கு வர சேஞ்ச் என்ன பண்ணுது? ரெசிஸ்ட் பண்ணுது. அது பேர் தான் என்னது? இனர்ஷியா. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க. when dropped from height and vacuum, நிறைய நம்ம பொருளை எடுத்துக்கிறோம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பால் எடுக்கிறோம், ஒரு ஒரு அயன் பால் எடுத்துக்கிறோம், ஒரு பிளாஸ்டிக் பால் எடுத்துக்கிறோம். அயன் பால் எடுத்து மேலேருந்து கீழே போட்டால் சீக்கிரமாக வந்துடும். இதுவே பிளாஸ்டிக் பாலை மேலேருந்து கீழே போட்டால் கொஞ்சம் லேட்டாக விடும். அயன் பாலோட கம்பேர் பண்ணும்போது பிளாஸ்டிக் பால் கொஞ்சம் லேட்டாக விடும். இதுவே காட்டன் பால் கம்பேர் பண்ணால் ரொம்ப லேட்டாக விடும். சரி, ஓகே. இதுவே வேக்யூமில் நம்ம பண்ணோன்னா டிஃப்ரெண்ட் சைஸ், டிஃப்ரெண்ட் ஷேப், டிஃப்ரெண்ட் மாஸ் எல்லாமே ஒரே நேரத்தில் விடும். ஏன் ஒரே நேரத்தில் விழுதுன்னா, இங்கே ஃப்ரிக்ஷன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அயன் பால் மேலே ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகிறதால சீக்கிரமாக போயிடுது. பிளாஸ்டிக், காட்டன்லலாம் அதிகமான ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகிறதால அது கொஞ்சம் லேட்டாக போகுது. இதுவே நம்ம வேக்யூமில் வந்து அதை நம்ம போட்டோம்னா, எல்லாமே வேக்யூமில் எந்த வித ஃப்ரிக்ஷன், ஏர் இருக்காது. ஏர் இருந்தால் தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஃப்ரிக்ஷன் எதுவுமே இல்லாததால் டேரெக்டாக கீழே போய் ஒரே நேரத்தில் போய் விழும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா, இனர்ஷியா பற்றி கொடுத்துருக்காங்க. இனர்ஷியானா நான் என்னென்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இப்போ தான் முன்னாடி சொன்னேன், பஸ்ஸு பிரேக் பண்ணும்போது எப்படி வந்து இனர்ஷியா ஆக்ட் ஆகுது அப்படின்றத இப்போ நான் சொன்னேன். ஓகே, இனர்ஷியா பற்றி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. இது 2 மார்க்கில் கேட்பாங்க. த இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச். அதாவது எனி சேஞ்சை வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணும். என்ன சேஞ்சு? 2 சேஞ்சு, ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ஒன்று ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு வராது, இல்லை மோஷன்லேருந்து ரெஸ்ட்டுக்கு வராது. அன்லெஸ் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்பான். இது எதனால் நடக்கும்? எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஒன்று இருந்தால் தான் அது நடக்கும். எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் நோன் அஸ் இனர்ஷியா. அந்த நான் பஸ்ஸு விஷயம் சொன்னல, இந்த பஸ் விஷயத்தில் எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் என்ன? மோஷனில் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோர்ஸ், பிரேக்குன்ற ஒரு எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ் ஃபோர்ஸை பண்ணுறதால அது ரெசிஸ்ட் பண்ணுது. ஓகே, இது இஸ் நோன் அஸ் இனர்ஷியா. ஓகே, நெக்ஸ்ட் எதை பற்றி கொடுத்துருக்காங்க? டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியானா 3 டைப் இருக்குது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா ஒன்றுமே இல்லை. ரெஸ்ட்டில் இருக்க பாடி வந்து ரெசிஸ்ட் பண்ணும். மோஷனுக்கு போகிறதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ போகிறதுக்கோ வந்து மோஷன்னா அதாவது ஒரு மூமெண்ட்டுக்கு போகிறதுக்கு ரெசிஸ்ட் பண்ணுறது பேர் தான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா ஆஃப் மோஷன்னா ஒரு பாடி மோஷன்லேயே இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன்லையோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்லையோ இருக்குன்னா அது மறுபடியும் ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு ரெசிஸ்ட் பண்ணும். இது பேர் தான் என்னது? inertia of motion. Inertia of direction ஒன்றுமே கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இஸ் டைரக்ஷன் ஆஃப் அ மோஷன். டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அது பேர் தான் என்னது? இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அதான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அத்லட் ரன் சம் டிஸ்டன்ஸ் பிஃபோர் ஜம்பிங் முன்னாடி கொஞ்சம் தூரம் ஓடி போவாங்க. ஏன்னா அது இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஏன்னா திடீர்னு ரெஸ்ட்லேருந்து நம்மளால் மோஷன் போக முடியாது. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்காது, என்ன பண்ணும்? இனர்ஷியா இனர்ட் பண்ணும், அதாவது ரெசிஸ்ட் பண்ணும். டக்குன்னு நம்ம மோஷன் போடுது. அதுக்கு தான் முன்னாடியே ஓடி போய் ஜம்ப் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்னது? வென் யூ மேக் ஏ ஷார்ப் டர்ன், அதாவது காரில் நம்ம திடீர்னு ரைட் ஹேண்ட் சைடு திரும்பும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு போவோம். ஏன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லாம் ட்ராவல் பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம ட்ராவல் பண்ணிடுவோம். டக்குன்னு ஒரு பெண்டு வந்தோடனே அவங்க திரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போவோம். இது வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஓகே, இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், அதாவது நம்ம பிரான்ச்சஸை வந்து சப்போஸ் நம்ம ட்ரீயோட பிரான்ச்சஸை வந்து நம்ம ஷேக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்க ஃப்ரூட் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த பிரான்ச்சஸ் தான் மோஷனில் இருக்கும். அந்த ஃப்ரூட் வந்து ரெஸ்ட்டிலே இருக்க ட்ரை பண்ணும்போது அதோட ஃபோர்ஸ் வந்து இதை பிரேக் பண்ணி நம்மளோட ஃப்ரூட் வந்து கீழே விழுந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? லீனியர் மொமெண்டம்னா ஒன்றுமே கிடையாது. The product of mass and velocity of a moving body gives the magnitude of the linear momentum. Linear momentumனா மாஸையும் வெலாசிட்டியும் ப்ராடக்ட் பண்ணணும்னா அதுதான் என்னது? லீனியர் மொமெண்டம். மாஸையும் வெலாசிட்டியும் ப்ராடக்ட் பண்ணணும்னா அது பேர் தான் என்னது? லீனியர் மொமெண்டம். ஓகே, லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா என்ன? P is equal to mv. லீனியர் மொமெண்டம் is equal to mass into velocity. அதான் நான் முன்னாடியே சொன்னேன். The product of mass and velocity gives the magnitude of the linear momentum. Linear momentum is equal to mass into velocity. இதை படித்து வச்சுக்கோங்க. அதோட யூனிட் படித்து வச்சுக்கோங்க. kg மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. kg மீட்டர் செகண்ட் மைனஸ். சரி, இந்த kg மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 அதெல்லாம் எப்படி எழுதுறாங்கன்றதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பொருளை நீ அந்த இடத்துல வைக்கிற,
அது அந்த இடத்துல தான் கடைசி வரைக்கும் இருக்கும். இல்லை ஒரு பொருள் ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது, அது கடைசி வரைக்கும் யூனிஃபார்ம் மோஷனில் தான் இருக்கும். எது வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும்னா, ஒன்று பொருளை ரெஸ்ட்டில் வச்சா ரெஸ்ட்லேயே இருக்கும், இல்லை யூனிஃபார்ம் மோஷன் வச்சா யூனிஃபார்ம் மோஷன்லேயே இருக்கும். எது வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும்னா, அன்லெஸ் ஆக்டட் அப்பான் பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் அது அந்த மாதிரி இருக்கும். இதை சொல்கிறது தான் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஸ்டேட்ஸ் as every body to be in state of rest. State of rest சொன்னா state of rest or state of uniform motion along a straight line. State of uniform motion சொன்னா ஒரு மோஷன்ல இருக்குன்னு சொன்னா uniform motion in a straight line unless it acted upon by an external force. Unless it acted upon by an external force ஆக்ட் ஆகாத வரைக்கும் அது என்னதான் பண்ணிட்டு இருக்கும், அது கண்டினியூவே தான் ஆகிட்டு இருக்கும். எவ்ரி பாடி கண்டினியூஸ்னா என்ன ஆகிட்டு இருக்கும், ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லையோ இல்லை யூனிஃபார்ம் மோஷன்லையோ அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஃபோர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ், ஓகே, ஸ்டாப் ஸ்ட்ரைஸ், இதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஃபோர்ஸ் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஃபோர்ஸுக்கு என்ன இருக்குது, மேக்னிடியூடு இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. மேக்னிடியூடு டைரக்ஷன் இருந்தாலே அது என்ன குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி. இதெல்லாம் நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். சரி, ஓகே. டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸில் 2 டைப்ஸ் இருக்குது, லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் ஒன்றுமே இல்லை, சேம் டைரக்ஷன்லேயே ஒரே ஃபோர்ஸ், சேம் டைரக்ஷனில் நம்ம ஃபோர்ஸை 2 or more ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணோன்னா அது பேர் வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணோன்னா, ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணால் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். இதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கும்போது உங்கள் இந்த டயக்ராம் பார்க்கும்போது கிளியராக புரியும் பாருங்கள். ஓகே, இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ்னால் முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன். ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ்னால் ஒன்றுமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நான் வந்து ஒருத்தவனை பிடிச்சி தள்ளுறேன், 5 நியூட்டன் ஃபோர்ஸில் தள்ளுறேன். அவன் வந்து என்னை பிடிச்சி 3 நியூட்டன் ஃபோர்ஸில் தள்ளுறான். அப்போது நான் அவனை தள்ளுவேனா அவன் என்ன தள்ளுவானா பார்த்தா நான் தான் அவனை தள்ளுவேன். ஏன்னா நான் 5 நியூட்டன் ஃபோர்ஸில் அவனை தள்ளுறேன், அவன் 3 நியூட்டன் ஃபோர்ஸில் தான் என்னை தள்ளுறான். அப்போ நான் 2 தான் என்ன, என் ஃபோர்ஸையும் அவன் ஃபோர்ஸையும் மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும் போது நான் அவனை என்ன பண்ணிடுறேன், தள்ளிடுறேன். இதுவே நானும் 5 நியூட்டன் ஃபோர்ஸில் தள்ளுறேன், அவனும் 5 நியூட்டன் ஃபோர்ஸில் தள்ளுறான்னா என்னால் என்ன பண்ண முடியாது, அவனை தள்ள முடியாது. இது பேர் தான் எனது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஆட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்லேருந்தா மைனஸ் பண்ணும், டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்லேருந்தா ரிசல்டன்ட் ஃபோர்ஸை மைனஸ் பண்ணும். ஓகேவா? கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் மல்டிபிள் ஃபோர்ஸஸ். மல்டிபிள் ஃபோர்ஸஸோட கம்பைன்ட் எஃபெக்ட். இதுவே சேம் டைரக்ஷன், நானும் 5 நியூட்டனில் ஒரு பையனை தள்ளுறேன், அவனும் சேர்ந்து இன்னொரு பையனை 5 நியூட்டனில் தள்ளுறான். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த பையனை 5 நியூட்டனில் தள்ளுறோம்னா டோட்டலாக 10 நியூட்டன் ஃபோர்ஸில் நாங்கள் அவனை தள்ளுறோம் அப்படின்றத அர்த்தம். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பாருங்கள், நான் காட்டுறேன், உங்களுக்கு கிளியராக புரியும் பாருங்கள். ஓகே, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா? இப்போ F1 ஆக்டிங் இன் சேம் பேரலல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும்போது இந்த இடத்துல ரெண்டுமே டைரக்டாக ஆக்ட் ஆகுது, அதால் இது ரெண்டுமே என்ன பண்ணுறாங்க, ப்ளஸ் பண்ணுறாங்க. இதுவே டிஃப்ரெண்ட் parallel and unequal force acting in opposite direction. ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆட் ஆகும்போது 2 பாசிபிலிட்டி நடக்கும். ஒன்று F2 வந்து அதிகமாக இருந்ததுன்னா F1 பக்கம் போகும். இந்த பாக்ஸ், இதை பாக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன பாக்ஸு. F1ன்றது ஒரு பையன், F2ன்றது ஒரு பையன். F2ஓட ஃபோர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா F1 வந்து கீழே விழுந்துருவான். இதுவே F1ஓட ஃபோர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா F2 வந்து கீழே விழுந்துரும். இதை தான் பற்றி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இதை குழப்பி கொடுத்துருப்பாங்க. இதுதான் சிம்பிளான டேர்ம். ஓகே, அதுக்கப்புறம் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் ஆப்போசிட் டைரக்ஷன். ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸ், F1 ஈக்குவல், F2 ஈக்குவல், 2 பேரும் ஈக்குவலாக தள்ளிட்டே இருக்காங்கன்னா அவனும் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறான், நானும் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னா அது என்னது, யாருமே கீழே விழ மாட்டாங்க, 2 பேருமே ஈக்குவலாக இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதுதான் ஃபோர்ஸ் நெட் இஸ் ஈக்குவல் டு 0. என்ன ஆகிடும், ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் வந்து 0 ஆகிடும். இதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ன்றுவாங்க. இதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் ஒரே டைரக்ஷனில் ஆட் பண்ணுறாங்க, மைனஸ் பண்ணுறாங்க, பார்த்தீங்களா? இப்போ தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகே, இங்கே இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் தகவாரில் யாராவது ஒருத்தவங்களை பிடிச்சி நம்ம இழுத்துருவோம். அந்த சைடில் இருக்கவங்க ஒன்று இழுப்பாங்க, இல்லை இந்த சைடில் ஒருத்தவங்க பிடிச்சி இழுப்பாங்க. யார்கிட்ட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்க பிடிச்சி என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள இழுத்துருவாங்க. இது பேர் தான் என்னது, அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ், அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் மூலமா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆக்ஷன் ஆஃப் லிவர், அதாவது அந்த மண்வெட்டிலாம் வச்சு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். ஓகே, லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். இங்கே பாருங்கள், 2 பேருமே ஒரே சைடை ஃபோர்ஸ் தள்ளுறாங்க. இவனும் இந்த பக்கம் தான் ஃபோர்ஸ் தள்ளுறான், ரைட் ஹேண்ட் சைடு தான் தள்ளுறான், லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் தள்ளுறான். இந்த ஆளும் வண்டி எழுத்துட்டு போகிற ஆளும் என்ன பண்ணுறாரு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ஃபோர்ஸை தள்ளிட்டு இருக்காரு, இந்த சைடு தான் தள்ளுறாங்க. அப்போ 2 பேருமே ஒரே சைடை தள்ளுறதால லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ்னால் ஒன்றுமே கிடையாது. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0 வந்ததுன்னா பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0னா அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். ஓகேவா? அவ்வளோதான் விஷயம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்னது, நானும் 5 நியூட்டனில் தள்ளுறேன், அவனும் 5 நியூட்டன் தள்ளுறேன், பேலன்ஸ்டு. நான் 5 நியூட்டன் தள்ளுறேன், அவன் 3 நியூட்டன் தள்ளுறேன், இது அன்பேலன்ஸ்டு. ஓகே, அவ்வளோதான்.
வேற என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்லிபிரியன்ட்ஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதே தான், ஈக்லிபிரியன்ட்னா ஒன்றுமே கிடையாது, அதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ வரது தான் ஈக்லிபிரியன்ட். அதை தான் அவங்க வேற நேமில் கொடுத்த சிஸ்டம் கேன் பி brought to equilibrium by applying another force which is equal to the resultant force in magnitude but opposite in direction. இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இந்த சைடு எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் இது பண்ணால் அது பேர் தான் என்னது ஈக்லிபிரியன்ட். இப்போ இந்த சைடு வந்து இங்கே இந்த சைடு ஒரு 2 பேர் இருக்காங்க, 5 நியூட்டன், ஒருத்தன் 3 நியூட்டனில் தள்ளுறான். அந்த சைடு 2 பேர் இருக்காங்க, அப்போ 2 பேர் இதில் தள்ளணும், 4 அப்படின்ற நியூட்டனில் இவங்களை தள்ளினா தான் ஈக்லிபிரியன்ட்ல இருக்க முடியும். இதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ். ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஒன்றுமே கிடையாதுப்பா. ரொட்டேட்டிங் எஃபெக்ட்னா இப்போ டோர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த ஸ்க்ரூ மாட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்க்ரூலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் ஹேண்டில் வச்சுருக்காங்க. ஏன் சென்டர்லேயோ அந்த ஸ்க்ரூ கிட்டேயோ வைக்கலைன்னா, ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதிகமாகுதோ அந்த அந்த இந்த பாயிண்ட் ஆஃப் ஆக்ஷனுக்கு அந்த அந்த ஃபிக்ஸட் எட்ஜ்லேருந்து எவ்வளோ தூரம் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம ஃபோர்ஸை கம்மியாக போட்டால் போதும். அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம ஃபோர்ஸை கம்மியாக போட்டால் போதும். அதுதான் விஷயம். அதனால தான் டோரோட ஹேண்டில் வந்து எங்கே வச்சுருக்காங்க, கொஞ்சம் அந்த எட்ஜிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி வச்சுருக்காங்க. ஏன் நடுவுலையோ அங்கேயோ வைக்கலன்னா, நடுவில் வச்சா ரொம்ப நம்ம ஃபோர்ஸ் போட வேண்டியது இருக்கும். இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கிறதால தான் என்ன பண்ண முடியுது, ஃபோர்ஸ் கம்மியாக போட்டாலே போதும். அதனால தான் வந்து ஸ்பேனர்ஸ்க்குலாம் வந்து அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுதான் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. சரி, ஓகே. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, ரொட்டேட்டிங் ஆர் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ். ரொட்டேட்டிங் அண்ட் டேர்னிங் எஃபெக்ட், ரொட்டேட் அண்ட் டேர்னிங், இதை பற்றி பேசுறது வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் அ ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆர் அ ஃபிக்ஸட் ஆக்சிஸ். ஃபிக்ஸட் பாயிண்ட் என்ன சொல்லுவேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொட்டேட்டிங் அண்ட் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் அபவுட் அ ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆர் அ ஃபிக்ஸட் ஆக்சிஸ் இஸ் கால் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அதான் அது ஸ்பேனரை வச்சு இப்போ ரொட்டேட் பண்ணுறோம் இல்லை டேர்ன் பண்ணுறோம், ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் அந்த நட்டுன்ற ஃபிக்ஸட் பாயிண்ட்டில் வச்சு ரொட்டேட் பண்ணுறோம், டேர்ன் பண்ணுறோமா, அது பேர் தான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இல்லாட்டி அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா டார்க். அதுக்கு இன்னொரு பேர் என்ன, டார்க் அப்படின்றத சொல்லுவாங்க. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் த பாயிண்ட் ஆர் டார்க். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஏன் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்துச்சு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபோர்ஸை கம்மியாக கொடுத்தா போதும். ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகும் நம்ம ஃபோர்ஸை கம்மியாக கொடுத்தாலே போதும். இதுதான் விஷயம். டார்க் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. டார்க் இருக்க வெக்டார் குவான்டிட்டி. டார்க்கோட எஸ்ஐ யூனிட் என்ன, நியூட்டன் மீட்டர். டார்க்கோட எஸ்ஐ யூனிட் என்ன, நியூட்டன் மீட்டர். சரி, ஓகே. இந்த நியூட்டன் மீட்டர் எப்படி எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் என்ன, நியூட்டன். டிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் என்ன, மீட்டர். அதுதான் பக்கத்தில் எழுதியிருக்காங்க. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற பக்கத்தில் எழுதியிருக்காங்க. இதுவே டிவைடில் இருந்தால் -1 எழுதுவாங்க. டிவைடில் இருந்தால் அதில் எழுதுவாங்க, மைனஸில் எழுதுவாங்க. அவ்வளோதான் விஷயம். சரி, ஓகே. கப்பல்னால் ஒன்றுமே கிடையாது. 2 ஈக்குவல் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்ளைட். அதாவது 2 ஈக்குவல் அண்ட் அன்லைக், இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராட்டினம் ஒன்று மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு ராட்டினம் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. அதாவது ஒரு ராட்டினம் இருக்குது, அதாவது ஹரிசாண்டலாக சுற்றுற ஒரு ராட்டினம் இருக்குது. வெர்டிக்கல் ராட்டினம் வேணால், ஹரிசாண்டலாக சுற்றுற ஒரு ராட்டினம் இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. ஹரிசாண்டலாக சுற்றுது, அப்படியே சுற்றிட்டே இருக்குது. இந்த சைடு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒருத்தர் வந்து சுற்றி விடுறான், ரைட் ஹேண்ட் சைடில் ஒருத்தர் வந்து சுற்றி விடுறான். 2 பேரும் எந்த சைடு சுற்றுவாங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கவன் வந்து அப்வேர்டை பார்த்த மாதிரி, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கவன் வந்து அப்வேர்டை பார்த்த மாதிரி சுற்றி விடுவான், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கவன் டவுன்வேர்டை பார்த்த மாதிரி சுற்றி விடுவான். அப்போ தான் அந்த ராட்டினம் என்ன பண்ணும், சுத்தம். இவன் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கவன் அப்வேர்டை பார்த்த மாதிரி சுற்றி விட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கவனும் அப்வேர்டை பார்த்த மாதிரி சுற்றி விட்டா அந்த ராட்டினம் என்ன பண்ணாது, சுத்தாது. 2 பேர் சேர்ந்து சுற்றுற மாதிரி நினச்சிக்கோங்க. இதான் கப்பல். 2 ஈக்குவல் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்ளைட் சைமல்டேனியஸ்லி. ஒரே நேரத்தில் 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் வேறு பாயிண்ட்ஸில் ஆக்ட் ஆகணும். 2 ஈக்குவல் அண்ட் அன்லைக்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்னால் என்னது, அதோட ஃபோர்ஸஸோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஃபோர்ஸஸோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். அப்ளைட் சைமல்டேனியஸ்லாம் ஒரே நேரத்தில் 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் வேறு பாயிண்ட்ஸில் இது பண்ணுறது தான் கப்பல், கன்ஸ்டிடியூட் அ கப்பல். அவ்வளோதான். ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அ கப்பல். அந்த கப்பல் வந்து சுற்றிச்சுன்னா அது பேர் மொமெண்ட் ஆஃப் அ கப்பல். கப்பல் சுற்றிச்சுன்னா என்னது, மொமெண்ட் ஆஃப் அ கப்பல். இதோட எக்ஸாம்பிள் என்ன, டேர்னிங் ஆஃப் டேப் வந்து டேர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறம் விண்டிங் அண்ட் அன்விண்டிங் ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் ஆஃப் டாப் பம்பரை விடுறது, அதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. மொமெண்ட் ஆஃப் கப்பலும் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான். மொமெண்ட் ஆஃப் கப்பலும் என்ன தான், ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ். அங்கே டி வந்துச்சு டார்க்கில், இதில் எஸ் வரும். அப்போ அதே எஸ்ஐ யூனிட் தான் வரும், நியூட்டன் மீட்டர் தான். இதுக்கும் என்ன தான், நியூட்டன் மீட்டர் தான். சரி, ஓகே. அதுக்கப்புறம் பை த கன்வென்ஷன் த டைரக்ஷன் ஆஃப் த மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்காக டைரக்ஷன் ஆஃப் கப்பலை என்னவா எடுத்துப்பாங்கன்னா பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க. எப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றிச்சுன்னா
பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க. இதுவே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றிச்சுன்னா அதை என்ன எடுத்துப்பாங்க, நெகட்டிவாக எடுத்துப்பாங்க. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. கப்பலில் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அது வந்து ரொட்டேட் ஆச்சுன்னா அதை பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க ஆன்டி கிளாக் வைஸில். இதுவே வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து அது ரொட்டேட் ஆச்சுன்னா நெகட்டிவாக எடுத்துப்பாங்க. இங்கே பாருங்கள், கிளியராக டயக்ராம் கொடுத்துருப்பாங்கப்பா. எஃப்ன்ற ஃபோர்ஸை வந்து கீழே தள்ளுவான். எஃப் ரெண்டு எஃப் இருக்கா, ரெண்டு ஃபோர்ஸ் 2 டிஸ்டிங்க் பாயிண்ட்ல வந்து ஃபோர்ஸை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் தள்ளுவாங்க. அதான் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஓகேவா, புரிஞ்சுதா? அப்ளிகேஷன் ஆஃப் டார்க். டார்க்கோட அப்ளிகேஷன் என்ன, கியர்லலாம் டார்க்கோட அப்ளிகேஷன் வந்து இதுவாகுது. அதாவது அந்த ஸ்பீட் ரொட்டேஷன், அந்த ரிம் அந்த டீத்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீத்லாம் சேர்ந்து சின்ன டீத்து பெரிய டீத்து அப்படியே வச்சு அதோட பவரை வந்து அதிகப்படுத்துவாங்க ரொட்டேஷனை. சீசா பார்த்தீங்கன்னா பெரிய வெயிட்டாக இருக்கவங்க கூட ஒல்லியாக இருக்கவங்கள தூக்கி ஒல்லியாக இருக்கவங்க கூட வெயிட்டாக இருக்கவங்கள தூக்கிடுவாங்க. ஏன்னா அதோட டிஸ்டன்ஸ் கம்மியாகுது, ஃபோர்ஸோட டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, கம்மியாகுது. ஃபோர்ஸ் எப்போவுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னு சொல்லியிருக்கேன், டிஸ்டன்ஸ் கம்மியாகிட்டோன்னே அந்த ஒல்லியாக இருக்கவனும் வெயிட்டாக இருக்கவனை தூக்கிடுறான். புரியுதா? லைன் ஆஃப் கோயின்சைடு வந்து கம்மியாக, கோயின்சைடுனா ஒன்றும் கிடையாது. இப்போ சீசா ஆடிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட்டாக இருக்கவன் ஒல்லியாக இருக்கவனை தூக்கிட்டான். இப்போ ஒல்லியாக இருக்கவன் வெயிட்டாக இருக்கவனை எப்படி, லீனாக இருக்கவன் எப்படி வெயிட்டாக இருக்கவனை தூக்குறான்னா, அவனுக்கும் அந்த கோயின்சைடுக்கும் உள்ள பாயிண்டோட டிஸ்டன்ஸ் கம்மியாயிடுது. டிஸ்டன்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா ஃபோர்ஸ் கம்மியாக கொடுத்தா, டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா ஃபோர்ஸ் கம்மியாக கொடுத்தாலே போதும், அவன் இதை தூக்கிடுவான். ஓகேவா? ஓகே. ஸ்டியரிங் வீல் வந்து நம்ம லைட்டாக தான் கொடுக்குறோம். அது எப்படி இதை டேர்ன் பண்ணுறதை பற்றி கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கிடையாதுப்பா இதில். பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் ஓகே என்னன்றதை பார்த்துலாம். பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே தான் நான் சொன்னதே தான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஃப்ஒன்ற ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதோட லைன் பாருங்கள், எஃப்ஒன்ற ஃபோர்ஸு அதிகமாக இருக்குது, அதோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் அதோட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் எஃப்2ன்ற ஃபோர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இது வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஃப்ஒன்றவன் கொஞ்சம் வெயிட்டான ஆள், ஃபேட்டான பர்சன், எஃப்2ன்றவன் கொஞ்சம் லீனான பர்சன், ரெண்டு பேரும் சீசா ஆடுறாங்க. சீசா ஆடும்போது என்ன ஆகும்னா, எஃப்1ன்றவன் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாகிடுறதுனால எஃப்2ன்ற ஃபோர்ஸ் கம்மியாக இருந்தாலும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதால அவன் என்ன பண்ணிடுறான், லீனாக இருக்கவனை தூக்கிடுறான். இதுதான் விஷயம். இதே மாதிரி தான் இந்த டயக்ராம் தான் விஷயமே. டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோக்கு அதிகமாக இருக்கோ ஃபோர்ஸ் அவ்வளோக்கு கம்மியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இந்த ஃபோர்ஸ் எவ்வளோக்கு அதிகமாக இருந்தாலும் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் இதுக்கு ஈக்குவல் ஆகிடும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ்லேயும் அதான் சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன கப்பல் இதுலேயும் அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸோட முக்கியமான என்னென்னா, மொமெண்ட் இன் clockwise direction is equal to moment in anti-clockwise direction. Moment in clockwise direction இந்த ரெண்டும் இதுவும் ஈக்குவல். F1 D1 is equal to F2 D2. F1 D1 is equal to F2 D2. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. மொமெண்ட் இன் clockwise direction is equal to moment in anti-clockwise direction. clockwise directionனா F1 D1 வந்து எந்த anti-clockwise directionல போகுது, F2 D2ன்றது clockwise directionல போகுது. இந்த directionலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பிளாக நியூட்டன் செகண்ட் லாவை சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு பாடி ரெஸ்ட்லேயோ யூனிஃபார்ம் மோஷன்லேயோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் ஒரு கிளாஸை நான் டேபிள் மேலே வைக்கிறேன். அந்த டேபிளில் இருக்கிறத நான் இப்படி தள்ளி விட்டேன்னா அது கீழே விழும். அதான் நியூட்டன் செகண்ட் லா. ஏதோ ஒன்று போட்டு குழப்பி வச்சுருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இதான் நியூட்டன் செகண்ட் லானா என்னென்னா, ஒரு கிளாஸை ஒரு டேபிள் மேலே இருக்குது, அதை நான் கையை வச்சு தட்டி விட்டேன்னா அது கண்டிப்பாக கீழே தான் விழும். இதுவே ஒரு பெரிய ட்ரெயின் இருக்குது, அதை நான் கையை வச்சு தட்டி விட்டேன்னா கீழே விழுமா? உள்ளாது. அப்போ எதை பொறுத்து இருக்கு ஃபோர்ஸ்ன்றது? ரெண்டு விஷயத்தை பொறுத்து இருக்கு. எதை பொறுத்து இருக்கு? ரெண்டு விஷயத்த. ஃபோர்ஸ்ன்றது ரெண்டு விஷயத்த, மாஸ்ன்றதை ஒன்று பொறுத்து இருக்கு. மாஸ் அதிகமாயிடுச்சுன்னா நம்மளால தட்டி விட முடியாது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆசலரேஷன் ஒன்று பொறுத்திருக்கு, எவ்வளோ ஸ்பீடில் நம்ம தள்ளுறோம் அதை பொறுத்திருக்கு. இதுதான்ப்பா சொல்கிறது தான்ப்பா என்னது, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி, ஒரு ஃபோர்ஸ் வந்து பாடி மேலே ஆக்ட் ஆகுது, இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், P is equal to mv, mass into velocity of the body. Rate of change of directly proportional to the linear momentum of the body or change in a momentum takes place in the direction of the force அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னு நான் சொல்லுவேன், மாஸ் இன்டூ வெலாசிட்டி. எவ்வளோ வெலாசிட்டியில் எவ்வளோ மாஸ் இருக்கிறத பொறுத்து தான், நான் இப்போ தானே சொன்னேன், எவ்வளோ மாஸில் எவ்வளோ வெலாசிட்டியில் எவ்வளோ ஆக்சிலரேஷன், அதை பொறுத்து தான் நியூட்டன் செகண்ட் லா வந்து மாறும். ஓகேவா? டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா ஒன்றுமே கிடையாதுப்பா. டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா ஃபோர்ஸ் வந்து
ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன பாடி. அப்போ இந்த இடத்துல ரெண்டு இதை கம்பேர் பண்ணுறாங்க. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன பாடி, ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ணுறாங்க. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுறாங்க, ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ணாங்க. ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா ஃபோர்ஸ் அதிகமாக ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டமும் அதிகமாகும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அதிகமாக ஃபோர்ஸும் அதிகமாகும். இதுவே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா ஒன்று அதிகமாக இன்னொன்று டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒன்றும் டிக்ரீஸ் ஆக இன்னொன்று அதிகமாகிட்டே வரும். இதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படித்து வச்சுக்கோங்க இந்த டெரிவேஷன். ஓகே, இந்த டெரிவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப படித்து வச்சுக்கோங்க. இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் அ பாடி, இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுது, இனிஷியலாக எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுதுன்னா எதை பொறுத்து இருக்கும்? ஃபோர்ஸ்ன்றது ரெண்டை பொறுத்து இருக்கும். ஒன்று மாஸை பொறுத்து இருக்கும், இன்னொன்று வெலாசிட்டியை பொறுத்து இருக்கும். அதான் எம்யூ. யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி. அப்புறம் ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த பாடினா இன்னும் ஃபைனல் கடைசியாக எவ்வளோ ஸ்பீடில் இருக்குன்னா ஃபைனல் மொமெண்டம்னா கடைசியாக எவ்வளோ ஸ்பீடில் இருக்குன்னா அதுவும் ரெண்டை பொறுத்து இருக்கும். எதை பொறுத்து இருக்கும்? ஒன்று மாஸை பொறுத்து இருக்கும், இன்னொன்று வெலாசிட்டியை பொறுத்து இருக்கும். ஃபோர்ஸ்ன்றது எதை பொறுத்து இருக்கும்? மாஸை பொறுத்து இருக்கும், வெலாசிட்டி. மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வெலாசிட்டி அதிகமாக கொடுத்தா தான் போவோம். மாஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வெலாசிட்டி கம்மியாக கொடுத்தாலே, அது ஃபோர்ஸ் வெலாசிட்டின்றதை நம்ம கம்மியாக கொடுத்தாலே அது நகன்றோம். இதுதான் விஷயம். ஓகேவா? யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, வின்றது ஃபைனல் வெலாசிட்டி. அதான் பி. அதுக்கப்புறம் சேஞ்ச், அதாவது சேஞ்ச் இன் மொமெண்டம் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஏன்னா நியூட்டன் செகண்ட் லா படி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் தான். த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் தான். அப்போ சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னா இது ரெண்டு சேஞ்ச்னா இதோட டிஃபரன்ஸ். இப்போ எம்வி மைனஸ் எம்யூ. ஏன் எம்யூ மைனஸ் எம்வி வரக்கூடாது. ஏன்னா ஃபைனலில் தான் அதிகமான ஃபோர்ஸ் இருக்கும், ஃபைனல் மொமெண்டமில் தான் அதிகமான ஃபோர்ஸ் இருக்கும். அதால் எம்வி மைனஸ் எம்யூ அப்படின்றத தான் போடணும். அப்போது பை த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்கிறாங்க? எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். எஃப்ன்றது ஃபோர்ஸு, டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இந்த இது மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த சிம்பிள் என்னென்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். சரி, ஓகே. எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். ரேட் ஆஃப் சேஞ்சினால என்ன அர்த்தம்னா சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ரேட் ஆஃப் சேஞ்சினா என்ன அர்த்தம்? சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, அப்போ எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எம்வி மைனஸ் எம்யூ. ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சோம்ல, ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன கண்டுபிடிச்சோம்? எம்வி. இங்கே பாருங்க, எம்வி மைனஸ் எம்யூ. இதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். இதான் என்னது? சேஞ்ச் இன் மொமெண்டம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் கிடையாது, சேஞ்ச் இன் மொமெண்டம். எம்வி மைனஸ் எம்யூன்றதை கண்டுபிடிச்சோமா? அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சேஞ்ச் இன் மொமெண்டம் பதிலாக எம்வி மைனஸ் எம்யூ பை டைம்னா டி. இப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எடுக்கிறோன்னா ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எடுத்துட்டு ஈக்குவல் டு போட்டிருக்காங்க. இந்த அடுத்த ஸ்டெப்பில் பாருங்க, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எடுத்துட்டு ஈக்குவல் டுன்ற ஒன்றை போட்டிருக்காங்க. இப்போ ஈக்குவல் டு ஒன்று அப்படி ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும். ஒரு கான்ஸ்டன்ட் கேன்ற கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும். இயர் கே இஸ் த ப்ரொபோஷனலிட்டி கான்ஸ்டன்ட். K is equal to 1 in all system of units. K-யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1. இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இங்கே ப்ரொபோஷனல் எடுக்கும்போது ஒரு கான்ஸ்டன்ட் கேவை போடணும், ஈக்குவல் டு போட்டு கான்ஸ்டன்ட் கேவை போடணும். அந்த கேவோட வேல்யூ என்ன? 1. இப்போ ஆன்சர் என்ன? எஃப் இஸ் ஈக்குவல் டு MVU மைனஸ் டி. MVU மைனஸ் டி அப்படின்றத கொடுத்து M இன்ட்டு V மைனஸ் யூ பை டி. சரி, V மைனஸ் யூ பை டி. V மைனஸ் யூனா என்ன அர்த்தம்? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டினா என்ன அர்த்தம்? சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு அர்த்தமா? வெலாசிட்டி சேஞ்சின்னு அர்த்தமா? சேஞ்ச் இன் வெலாசிட்டினா என்ன அர்த்தம்? ஆசலரேஷன் அடிச்சமா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா என்ன அர்த்தம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டினா என்ன அர்த்தம்? ஆசலரேஷன் அர்த்தமா? சரி, வெலாசிட்டி ஆசலரேஷன்னா முதல்ல நான் என்னன்றத ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன். ஆசலரேஷன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது. அப்போ வெலாசிட்டி எவ்வளோ ரேட் ஆஃப் சேஞ்ச்னா வித் ரெஸ்பெக்ட் டு ரேட் ஆஃப் சேஞ்ச்னா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ரேட் ஆஃப் சேஞ்ச்னா என்ன அர்த்தம்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி V மைனஸ் யூனா என்ன அர்த்தம்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி Vனா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். இதுதான் கொடுத்துருக்காங்க. சின்ஸ் ஆசலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு இது ஃபுல் இதுக்கு பதிலாக என்ன போட்டலாம்? MV மைனஸ் யூ பை டிக்கு பதிலாக V மைனஸ் யூ பை டிக்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? ஏன்ற போட்டுடலாம். எஃப் இஸ் ஈக்குவல் டு MA. எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆசலரேஷன். இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு MA. இதான் இது நியூட்டன் செகண்ட் லா. ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்க? முக்கியமான விஷயம்
அதுக்கப்புறம் சென்ட்ரிபெட்டல் ஆசிலேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. சென்ட்ரிபெட்டல் ஆசிலேஷன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு ரேடியஸில் வந்து ஒரு ஆசிலேஷன் ப்ரொடியூஸ் ஆனால் அது பேர் சென்ட்ரிபெட்டல் ஆசிலேஷன். ஓகே. எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் என்ன? நியூட்டன். ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் என்ன? நியூட்டன். அதை இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா 1 kg ms -2, 1 kilogram மீட்டர் செகண்ட் -2, 1 kilogram மீட்டர் செகண்ட் -2. அது டெஃபினேஷன் ஆஃப் டைனில் எப்படி சொல்லுவாங்கன்னா 1 Newton is equal to 10⁵ டைன். 1 Newton is equal to 10⁵. இது எல்லாமே ஒரு யூனிட்ஸ் மாதிரிப்பா. இப்போ டைம் எப்படி செகண்ட்ஸ் ஹவர்ஸ்லாம் சொல்கிறோம், அதே மாதிரி ஒரு யூனிட்ஸ் மாதிரி, ஃபோர்ஸோட ஒரு யூனிட்ஸ் மாதிரி. ஓகேவா? வேறு எதுவும் இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே. யூனிட் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட் ஃபோர்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. அந்த இடத்துல வெயிட் வந்து 1 கிலோகிராம் ஆகிடும். வெயிட் வந்து ஃபோர்ஸ் 2 டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா, மாஸையும் ஆசல்ரேஷன் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறேன்னா, ஆசல்ரேஷனும் 1 மீட்டர் செகண்ட் -1 ஆகிடும். இதுவும் பாடியும் 1 கிலோகிராம் ஆகிடும். அப்போனா அதோட யூனிட் ஃபோர்ஸ். ஆசல்ரேஷனும் 1 மீட்டர் செகண்ட் -1 ஆகிடும். மீட்டர் செகண்ட் -2 ஆகிடும். மாசம் என்ன ஆகிடும்? 1 கிலோகிராம் ஆகிடும். இப்படி ஆயிடுச்சுன்னா அது யூனிட் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்ன்றது 2 டிபெண்ட் பண்ணியிருக்கோம், மாசையும் ஆசல்ரேஷன் சொல்லியிருக்கேன். ஓகே. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. 9.8 நியூட்டன். இதை மனப்பாடம் பண்ணியே வச்சுக்கோங்க. ஆசல்ரேஷன் டியூ டு கிராவிட்டி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்று தான். அதோட வேல்யூ என்ன? 9.8 நியூட்டன். இப்போ நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட பவர் எவ்வளோனா 9.8 நியூட்டன். அதோட பவர் என்ன? 9.8 நியூட்டன். ஓகே. நெக்ஸ்ட் இம்பல்ஸை பற்றி பார்த்துலாம். இம்பல்ஸ்னால் ஒன்றுமே இல்லைப்பா. அதாவது large amount of force acting on a shorter time is called very short interval of time is called impulsive force. impulsive force என்னது? அதிகமான ஃபோர்ஸு குறைவான நேரத்தில் ஆக்ட் பண்ணுறது பேர் தான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸுன்றது டைமையும் பொறுத்து இருக்கும். ஒரு சுட்டியில் வச்சு அடிக்கிறாங்க, அடிச்சுட்டே இருக்காங்க, கடைசியில் தான் அது உடையுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டில் அடித்ததெல்லாம் வேஸ்ட்டா? கிடையாது. அடிச்சுட்டே இருக்க ஃபஸ்ட்டில் அடிக்கிறதும் யூஸ் தான். ஃபஸ்ட்டில் அடிக்கிறது என்னது? அந்த ஹேமரை வச்சு நம்ம ஒரு பொருளை அடிச்சுட்டே இருக்கோம்னா ஃபஸ்ட்டில் அடிக்கிறதும் யூஸ் தான். கடைசியில் உடையுதுன்னா கடைசி அடினாலும் அது உடையல, ஃபஸ்ட்லேருந்தே நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறதால தான் அப்போ உடையுது. அப்போ ஃபோர்ஸ்ன்றது எதை பொறுத்து இருக்கும்? எவ்வளோ ஸ்பீடில் அடிக்கிறோன்ற பொறுத்து மட்டும் இருக்காது, எவ்வளோ நேரம் அடிக்கிறோன்ற பொறுத்தும் இருக்கும். அப்போ இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். இம்பல்ஸ்னால் என்னது? ஃபோர்ஸையும் டைமையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது தான் இம்பல்ஸ். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 மார்க்கில் கேட்பாங்க. இன் கிரிக்கெட் a fielder pull backs his hand while catching. He experiences a small force for a long interval of time to catch the ball, resulting in lesser impulse on his hand. சிம்பிள்ப்பா. இப்போ ஒரு பால் வருது, கேட்ச் பிடிக்கிறாங்க ஒருத்தவங்க. பிடிக்கும் போது நீங்கள் அப்படியே பிடிச்சிங்கன்னா டக்குன்னு ஃபோர்ஸு அந்த டைம்லேயே ஆக்ட் ஆகும், அதிகமான ஃபோர்ஸ் ஆகிடும். அதால் நம்ம கையை வந்து விட்டுருவோம், வழியில் விட்டுருவோம். இதுவே நம்ம கொஞ்சம் பின்னாடி இழுத்து போட்டோம்னா டைம் அதிகமாகுது. டைம் அதிகமாக ஃபோர்ஸோட பவர் என்ன ஆகிடும்? கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதால் ஈஸியாக நம்ம பிடிச்சிடலாம். இதுதான் விஷயம். கிரிக்கெட்டில் ஏன் அந்த மாதிரி ஹேண்டை வந்து பேக்கில் எடுத்துகிட்டு போகிறாங்க? ஏன்னா வந்து ஃபோர்ஸ் வந்து ஸ்மால் ஃபோர்ஸ் ஃபார் அ லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம். அதிகமான நேரத்தில் கொஞ்சம் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். இதுவே குறைவான நேரத்தில் என்ன ஆகிடும்? அதிகமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிடும். அப்படியே கையை வச்சுருந்தோன்னா குறைவான நேரத்தில் அதிகமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிடும். அவங்க வந்து இந்த பாலை வந்து விட்டுருவாங்க. ஓகேவா? 2 மார்க்ஸில் கேட்பாங்க, இது படித்து வச்சுக்கோங்க. ஓகே. நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுன்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்போ நான் ஒன்றுமே இல்லைப்பா, ஒரு கிளாஸ் இருக்குது, ஒரு கிளாஸோ பாலோ இருக்குது. அந்த பாலை நான் தூக்கி தரத்தில் வச்சுன்னா திரும்பி என் மேலே வந்து அடிக்கும். இதுதான். ஓகேவா? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன? பேர்ட்ஸ் ஃப்ளை அந்த ஓகே பேர்ட்ஸ் ஃப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விங்ஸை வந்து டவுன்வேர்டில் அடிக்கிறதால அது அப்வேர்டில் ஃப்ளை ஆகுதுன்றது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? when a person swims he push the water backs. ஓகேவா? வாட்டரை எந்த அளவுக்கு ஸ்விம்மர் வந்து பேக்கில் தள்ளுறானோ அந்த அளவுக்கு அவன் ஃப்ரண்ட்டில் போகிறான். இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் நம்ம கன்னில் நம்ம ஃபயர் பண்ணோன்னா அந்த கன்று லைட்டாக பின்னாடி வரும். அது பேர் தான் முன்னாடி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஓகே. பிரின்சிபல் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னா ஒன்றுமே இல்லைப்பா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, there is a no change in a linear momentum or system of body as long as no external force act on them. அதாவது ஒரு 2 பாடிஸ் வந்து லீனியர் மொமெண்டமில் இருக்குன்னா அதில் வந்து அது வந்து கடைசி வரைக்கும் லீனியர் மொமெண்டம்லேயே தான் இருக்கும். எது வரைக்கும்னா நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன பாடி.
இதுதான் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லால பார்த்தோம்ல. நோ சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் சிஸ்டம் ஆஃப் பாடி ஆஸ் லாங் அஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் அண்ட் தென். அது வந்து கடைசி வரைக்கும் லீனியர் நோ என்ன சேஞ்சுமே இருக்காது. எவ்வளோ ஃபோர்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்கோ அதே ஃபோர்ஸில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஓகேவா? எவ்வளோ ஃபோர்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்கோ அதே ஃபோர்ஸில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கோம். அது கடைசி வரைக்கும் எது வரைக்கும்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆட் ஆகும், வெளியேருந்து எந்த ஃபோர்ஸ் ஆட் ஆக வரைக்கும் அது அதே மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். அதை பற்றி சொல்கிறது தான் லீனியர் மொமெண்டம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா பார்த்துலாம். எம்ஒன்றது மாஸ் மூவிங் வித் வெலாசிட்டி u1, மூவிங் வித் வெலாசிட்டி u1. m2ன்றது இன்னொரு பால்னு வச்சுக்கோங்களேன். அது மூவிங் வித் வெலாசிட்டி u2, மூவிங் வித் வெலாசிட்டி u2. சம்டைம்ஸ் வந்து இப்போ u1 வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ u1 வந்து அதிகமாக இருக்குது, பெருசு u1 வந்து அதிகமாக இருக்குது. u1ன்ற ஃபோர்ஸ் வந்து வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது. u1 வெலாசிட்டி அதிகமாக இருக்கும்போது சம்டைம்ஸ் ஒரு சர்டன் பீரியடில் இது ரெண்டும் வந்து என்ன ஆகிடும், கொலாய்ட் ஆகிருக்கும். இது ரெண்டும் வந்து கொலாய்ட் ஆகிடும். கொலாய்ட் ஆகிட்டோன்னா அது வந்து m1ன்றது v1ன்ற வேறு வெலாசிட்டியில் மூவ் ஆரம்பிச்சிடும். m2ன்றது v2 வேறு வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி. u1ன்றது இனிஷியல் வெலாசிட்டி, vன்றது ஃபைனல் வெலாசிட்டி. யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, வின்றது ஃபைனல் வெலாசிட்டி. இப்போ ரெண்டுமே கொலாய்ட் ஆகிட்டோன்னா, கொலாய்ட்னா என்னது, மோதிட்டோன்னா வேறு வேறு வெலாசிட்டியில் மூவ் ஆரம்பிச்சிடும். வேறு வேறு வெலாசிட்டியில் மூவ் அந்த வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா அதுதான் இவங்க கொடுத்துருப்பாங்க. டூரிங் அது எப்படி இருக்குன்னா m1v1 + m2v2 = m1u1 = m2v2. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதாவது ஒரு நிமிஷம் இருங்க. கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமா, சரி ஓகே. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, in the absence of external force, the algebraic sum of the momentum after the collision is numerically equal to the algebraic sum of the momentum before collision. The total momentum before collision is equal to total momentum after collision. collisionனா ஒன்றுமே கிடையாது, ரெண்டுமே இடிக்கிறது பேர் தான் collision. அதாவது ரெண்டு பொருள் இருக்குது, ரெண்டு பொருள் இடிக்குது, சம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்குது. அது u1ன்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகிருக்கு, இன்னொன்று u2ல ரெண்டுமே கொலாய்ட் ஆகுது. கொலாய்ட்னா இடிக்கிறது. இடித்தோன்னா அது வந்து எப்படி இருக்கும்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். பிஃபோர் கொலிஷனுக்கும் ஆஃப்டர் கொலிஷனுக்கும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன் ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இதுதான் முக்கியமான விஷயம். இன் ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இதுவே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்ததுன்னா அது வேறு மாதிரி மாறிடும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னா total momentum before collision is equal to total momentum after collision. இதான் m1v1 plus m2v2 is equal to m1u1 plus m2v2. v1 v2ன்றது after collision, u1 u2ன்றது before collision. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இந்த இது எப்படி டெரைவ் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் படித்து வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கில் இது கேட்குறாங்க. இந்த டயக்ராம் போட்டு நீங்கள் எழுதணும் ப்ரூஃப்ன்றது. let a and b அந்த masses m1 and m2 move with the velocity u1 and u2 in a straight line அப்படின்றத நீங்கள் படித்து வச்சுக்கணும். force on a body A due to A. Okay, force is equal to mass into acceleration சொல்லியிருக்கேனா, force is equal to mass into acceleration. அப்போ FB, அப்போ force on B is equal to m2, mass m2. அதுக்கப்புறம் v2 minus u2, acceleration என்ன சொல்லியிருக்கேன், change in velocity. அப்போ u2 minus u2 by t, v2 minus u2 by t. அப்போ FA is equal to m1, mass into acceleration. force is equal to mass into acceleration. acceleration பதிலாக தான் நம்ம v1 minus u1 by t, change in velocity by time. change in rate of change of velocity தான் change in velocity by time. அதான் இது acceleration பதிலாக இந்த ஃபார்முலாவில் அதை போட்டிருக்காங்க. நியூட்டன் தேர்ட் லா படி என்ன சொல்கிறாங்க, action force is equal to reaction force. அப்போ m1 v1 minus u1 by t is equal to மைனஸ் போடணும், ஏன்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் வரும். ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஏன் இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்காங்க, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். இப்போ நான் பாலை தூக்கி கீழே அடிக்கிறேன்னா அது மேலே நோக்கி வரும், ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. ஓகேவா, அவ்வளோதான். மைனஸ் m2 v2 minus u2 by t அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஈக்குவேட் பண்ணி நீங்கள் சம்ஸ் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். எல்லாத்தையும் இந்த பக்கம் m1 v1 m2 v2 எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, v1 u1 எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. டி இந்த சைடு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். கீழே இருக்க டீயும் அந்த சைடு கீழே இருக்க டீயும் கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் m2 v2 வந்து இந்த சைடு வரும்போது ப்ளஸ் m2 v2 ஆகிடும். இந்த மைனஸ் m1 u1 வந்து அந்த சைடு போகும்போது ப்ளஸ் மைனஸ் m1 u1 அப்படின்றத மாறிடும். ஓகேவா, ஓகே, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படித்து வச்சுக்கோங்க. இதுவும் 5 மார்க்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஃபுல்லாக எழுதணும், ஸ்டார்டிங்லேருந்து ப்ரூஃப்லேருந்து இந்த இல்லுஸ்ட்ரேஷன் டயக்ராம்லேருந்து ஆரம்பித்து இதில் முடிக்கணும். ஹென்ஸ் the law of conservation of linear momentum is proved. இது வரைக்கும் நீங்கள் எழுதணும், அதுதான் 5 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ராக்கெட் ப்ரொபல்ஷன்.
ராக்கெட் ப்ரொபல்ஷன்னா ஒன்றுமே கிடையாது. ராக்கெட் வந்து எதை வச்சு ஒர்க் ஆகுது? 2 விஷயத்தை வச்சு ஒர்க் ஆகுது. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமையும் நியூட்டன் தேர்ட் லாவையும் வச்சு தான் என்னது ராக்கெட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஏன்னா கேஸ் வந்து அது கீழே அடிக்குது, அந்த ராக்கெட் வந்து மேலே போகுது. இதான் விஷயம். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க ராக்கெட் ப்ரொபல்ஷனில்? டு பேலன்ஸ் த மொமெண்ட், அதாவது ராக்கெட் இஸ் ஃபில்டு வித் ஃபியூயல் இன் அ ப்ரொப்பலண்ட் டேங்க் வென் த ராக்கெட் இஸ் ஃபயர்டு, ஃபியூல் இஸ் பேர்ன்ட். ராக்கெட்டை ஃபயர் பண்ணும்போது ஃபியூல் பேர்ன் ஆகும். ஹாட் கேஸ் இஸ் எஜெக்டட் வித் ஹை ஸ்பீட் ஃப்ரம் த நாசல் ஆஃப் த ராக்கெட் ப்ரொடியூசிங் த ஹியூஜ் மொமெண்டம். அதிகமான மொமெண்டம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த நாசல் வழியாக வரும்போது அந்த அந்த மொமெண்டம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் ஒரு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகிட்டோன்னா அந்த மொமெண்டம் கிரியேட் ஆகிறது ராக்கெட்டை வந்து மேலே போக வைக்கும். அந்த ராக்கெட் என்ன வைக்கும்? மேலே போயிருக்கும். இந்த மாதிரி ஹியூஜ் மொமெண்டம் கிரியேட் ஆகிறதால, இந்த ஃபியூலை பர்ன் பண்ணுறதால, கீழே கிரியேட் ஆகிறதால அந்த மொமெண்டமை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். அதனால ராக்கெட் வந்து மேலே போகும். ஓகே, அப்படியே ராக்கெட் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போக அதில் ராக்கெட்டில் இருக்க வந்து ஃபியூல் கம்மியாயிட்டே வருமா? ஃபியூல் கம்மியாயிட்டே வந்து ஆக்சுவலாக மாசு கம்மியாயிட்டே வருமா? மாசு கம்மியாயிட்டே வந்தால் ஃபோர்ஸ் கம்மியாக கொடுத்தாலே போதுமா? இதுதான்ப்பா விஷயம். இதுதான்ப்பா அவங்க சொல்லியிருக்காங்க. while in a motion the mass of the rocket gradually decreases. எப்படி mass of the rocket டிக்ரீஸ் ஆகும்? until the fuel is completely burned out. fuel completely burned out ஆகிற வரைக்கும் அதோட மாஸ் வந்து கம்மியாயிடும். மாஸ் கம்மியாயிட்டாலே என்ன அர்த்தம்? கம்மியான மாஸ்க்கு குறைஞ்ச ஃபோர்ஸே போதும். there is no external force acting on it. எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இருக்காது. the linear momentum of the system is conserved. The linear momentum of the system is conserved. linear momentum என்ன சொல்றது? law of conservation of linear momentum. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் என்ன சொல்லுது? டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷனுக்கு முன்னாடி என்ன ஃபோர்ஸில் இருந்ததோ அதே ஃபோர்ஸில் தான் அது போயிட்டே இருக்கும். the mass of the rocket decreases with the altitude which results the gradual increase in the velocity of rocket. இது முக்கியமான பாயிண்ட். the mass of the rocket decreases with the altitude. altitudeனா ஹைட் அதிகமாக மாஸ் கம்மியாகுது. அதால வந்து அதோட வெலாசிட்டி என்ன ஆகுது? அதிகமாகுது. ஓகேவா? அதே மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா அந்த இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட்டு எஸ்கேப் ஆகிடும். கிராவிடேஷனல் புல்லை விட்டு எஸ்கேப் ஆகிடும். அது பேர் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே, கிராவிடேஷனல் இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.